ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த நில உருவங்களை தோற்றுவிக்கின்ற காரணிகள் அடிப்படையில பாகுபடுத்த அல்லது வகைப்படுத்த. அப்ப நாங்க பார்த்தோனாங்க 3 வகையாக பார்த்தோனாங்க தோற்றம் பெற்றிருக்கின்ற ஒழுங்கின் அடிப்படையில் எதிலிருந்து எது எது எதுன்னு சொல்லி அப்படி பார்த்தோனாங்க. 1ஆம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகைன்னு சொல்லி. அப்ப இந்த 1ஆம் வகை 2ஆம் வகை ரெண்டையும் ஒரு வகைக்குள்ள, கடைசி இறுதியாக 3ஆம் வகைன்றது இன்னொரு வகைக்குள்ளையும் நாங்க பாகுபடுத்துறது தான் தோற்றுவிக்கின்ற காரணி அடிப்படையில் பாகுபடுத்த. அதாவது இப்போ நாங்கள் பார்த்தோனாங்க 1ஆம் வகையில் ஒருவன் தோற்றம் பெற்றது பூமியினுடைய ஆரம்பத்தில் பூமியினுடைய தோற்றத்தோடையும், அதே போன்று அந்த குறிப்பிட்ட பூமியில் இடம்பெறுகின்ற கண்டத்தகடுகள் அல்லது கண்ட நகர்வு கோட்பாடு என்று சொல்லுவோம். பூமியினுடைய தகட்டசைவோடு தொடர்பட்ட அந்த செயற்பாடுகள் காரணமாக உருவானது என்று சொல்லுவோம். அதே போல் 2ஆம் வகை நிலவுருவம் பார்த்தனாங்க அந்த பூமியினுடைய தகட்டசைவு என்று சொல்லியும், அதோடு சேர்த்து எரிமலை, புவிநடுக்கம் போன்ற காரணிகளால் தோற்றம் பெற்றது என்று சொல்லி. 3ஆம் வகை நிலவுருவம் தோற்றம் பெற்றக்கூடிய காரணங்கள் பார்த்தனாங்க எங்களுக்கு குறிப்பாக காற்றால, கடல் அலையால, ஆறால, மற்ற பனிக்கட்டி ஆறுகளால மற்றும் இந்த சூரிய வெப்பம், மழை வீழ்ச்சி போன்றவற்றாலும் மாற்றமடைஞ்சுட்டு பார்த்தனாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட இதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு 3 வகை நில உருவங்களையும் நாங்கள் தோற்றுவிக்கின்ற காரணிகளை வச்சு கொண்டு பிரிப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அகவிசை காரணிகள், புறவிசை காரணிகள் சொல்லி ரெண்டாவது பிரிப்பாங்க. அப்ப இந்த அகவிசை புறவிசை என்ற விடயத்தை நாங்க இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். இதில் இருக்கிற சொற்படி பார்த்தால் எங்களுக்கு அகம் என்று சொல்லக்குள்ள பூமியினுடைய உட்பகம். இந்த படத்தை நீங்க வடிவா பாருங்க. உள்தோற்ற விசைகள் என்றிருக்கு, இது அகவிசை. வெளித்தோற்ற விசைகள் என்றிருக்கிறது புறவிசை. அப்ப இந்த 2 வகையான விசைகள் மூலம் பூமியினுடைய உட்பகுதியில தோற்றம் பெறுகின்ற விசையின் காரணமாக உருவாகிற நில உருவங்களை நாங்க அகவிசை காரணிகள் என்று சொல்லி சொல்றோம். அதே போன்று பூமியினுடைய மேற்பரப்பில இருக்கிற விடயங்களால தோற்றம் பெறுகின்ற நில உருவங்களை நாங்க புறவிசை காரணிகள் சொல்லி சொல்லுவோம். அப்ப 2 காரணிகள் அடிப்படையில் நில உருவங்களை நாங்க பயன்படுத்துவோம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விளங்கும். அப்ப ஒன்று நாங்க பாருங்க, இந்த அகவிசை காரணிகள் அடிப்படையில் கண்டங்கள், சமுத்திரங்கள், மலைகள், புவிநடுக்கங்கள், எரிமலைகள் போன்றவை இந்த பூமியினுடைய உட்பகுதியில இடம்பெறுகின்ற அல்லது அகவிசை காரணிகளாக குறிப்பிடப்படுது. அதே போன்றவங்களுக்கு புறவிசை காரணிகள் என்று சொல்லப்படுறது பூமியினுடைய மேற்பரப்பில இருந்து செல்வாக்கு செலுத்துறது. இதுல எங்களுக்கு சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னால் இந்த பூமிக்கு கீழ் இடம்பெறுகின்ற தகட்டசைவையோ அல்லது பூமிக்கு கீழே இருந்து உருவாகின்ற எரிமலைகளினுடைய செயற்பாடுகளையோ நாங்க மேலுக்கு அதனுடைய மாற்றம் வந்ததுக்கு பிறகுதான் பார்க்கலாம். மற்றும்படி எங்களால கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. உங்களுடைய வெற்று கண்களால காண இல்லாத மாதிரி இருக்கு. புவிநடுக்கம் ஒன்று ஏற்படும் என்றால் ஏற்படுறதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த புவிநடுக்கத்தினுடைய மையம், அதாவது சாரி, அதனுடைய சோர்ஸ் அதனுடைய மூலம் எங்க இருக்கும் என்றால் பூமிக்கு கீழவாக இருக்கு. எரிமலை ஒன்று வடிக்கக்குள்ள இடையில கட் ஆயிடுது. அப்ப இந்த எரிமலை ஒன்று வடிக்கும் போதங்களுக்கு பூமிக்கு கீழே இடம்பெறுகின்ற அந்த குழம்பு உருவாகின்ற செயற்பாடங்களுக்கு காணலாம் இருக்கும். ஆனால் பூமிக்கு மேலே வெளியில வார அந்த புகையாக இருக்கட்டும், அல்ல எரிமலை தணலாக இருக்கட்டும், இல்லை எரிமலை குழம்பாக இருக்கட்டும், அவற்றை தாங்களாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய விளைவை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவை உருவாகிற செயற்பாடங்களால காணலாமல் இருக்கு. பார்த்தா நாங்கள் கவிசை காரணி சொல்றோம். அப்போ அதால் இப்போ மலைகள் உருவாகிறோம். இன்றைக்கு நாங்கள் இமயமலை என்று பார்க்குறோம். இந்த இமயமலைகள் அகவிசை காரணிகளால் உருவாகி சொல்லப்படுது. அதே போன்று இப்ப இன்னொரு விடயம் சொல்லப்படுதுன்னு நினைச்சோம்னா ஆப்பிரிக்கா பகுதி. இன்றைக்கு ஆப்பிரிக்கா ரெண்டாக பிளவுபட்டு போகும். வந்த வேளையில ஆப்பிரிக்காவில் உலகத்தில் இருக்கிற பெரிய மலை என்று நாங்கள் சொல்றோம்
உயரம் கூடிய மலை என்ற இமயமலை, அதை விட ஆப்பிரிக்காவில் ஒரு மலை உருவாகும் என்று சொல்லி சில அஹ், எதிர்வு கூறல்கள் சொல்லப்படுது. பிளவுகள் உருவாகி வேறையாக மாறி அது ஒரு மலையாக இன்னொரு பக்கத்தால் இன்னொரு மலை ஒன்று உருவாகும் என்று சொல்லப்படுது. ரெண்டாக பிளவுபடும் என்று சொல்லப்படுது. அதே போன்று எங்களுக்கு இப்ப எங்கட இந்தியா, இந்து சமுத்திரமும் இந்தியா பிரதேசம், இந்தியா இலங்கை போன்ற பகுதிகளும் ஆஸ்திரேலியா பகுதிகளும் ஒரே தகடாக ஒரே நிலத்திணிவாக தான் இருக்குது. கடலுக்கு அடியிலே ஒரே திணிவாக இருக்கு. அவை எதிர்காலத்துல மாற்றம் அடையக்கூடும். ஆஸ்திரேலியா இன்னும் வேறொரு திசையில நகரக்கூடும் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு இருக்கிற இடத்தை விட்டு ஆஸ்திரேலியா இன்னும் முனைவை நோக்கி போகலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அப்ப இவையெல்லாம் பூமிக்கு கீழிடம் பெறுகின்ற செயற்பாடோட தொடர்புபட்டது. அவை நடைபெறும் போது அவற்றுடைய விளைவுகளை மட்டும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அவற்றை நாங்க அகவிசை செயற்பாடு சொல்றோம். புறவிசை செயற்பாடுன்னு சொல்லப்படுறது எங்களுக்கு பூமியிட மேற்பரப்பில் அதனால் எங்களால் கண்ணால காணக்கூடிய மாதிரி இருக்கு. கடல்ன்னு சொன்னால் கடல் அலை அடிச்சு 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 கரையோரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. படிவையோ அல்லது அரிப்பையோ. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஒலிவில் அம்பாறை அக்கரைப்பற்று பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் அந்த கரையோரத்தை தாக்குறத கரையோரத்துக்குள்ள இருக்கிற தென்னை மரங்கள் கொண்டிருக்கிறது எங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பூமியோட மேற்பரப்பை அந்த அலை தான் அடிக்கும். அதே மாதிரி ஒரு உங்களோட அஹ், ஊர்ல அல்லது ஒரு மண்டல மாவட்டத்தில் ஆறுகள் இருக்குன்னு சொன்னா அந்த ஆறுகள் அரிக்கிறத அல்லது ஆறுகள் செயற்படுறதுங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவருடைய விளைவுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவர் செயற்பாடையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், விளைவுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி பாலைவன பகுதிகளாக இருந்தால் காற்றால மாற்றங்கள் ஏற்படுறது இந்த காற்றும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப விளைவுகளையும் செயற்பாடையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய புவி மேற்பரப்பில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்க புறவிசை காரணின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அகவிசைகளை பொறுத்த வரைக்கும் அகவிசைகளால தோற்றம் பெறுகின்ற நில உருவங்கள் என்று பார்த்தால் ஏற்கனவே நாங்கள் பார்த்த முதலாம் வகை இரண்டாம் வகை நில உருவங்கள் அகவிசையால தோற்றம் பெறும். முதலாம் வகைக்குள்ளையும் இரண்டாம் வகைக்குள்ள என்ன நில உருவங்கள் பார்த்தோமோ அவையெல்லாம் இதுக்குள்ள வரும். உதாரணமாக கண்டங்கள், சமுத்திரங்கள், மலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள், பிளவு பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் இவையெல்லாம் அதுக்குள்ள வரும். அப்போ அந்த அகவிசை செயற்பாடோட தொடர்புடைய செயற்பாடு வரும்பொழுது எங்களுக்கு தகட்ட செய்வோம், எரிமலை வெடிப்பு, புவிநடுக்கம் போன்றவை எங்களுக்குள்ள வரும். சரிதானே? ரைட். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புறவிசை என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு புவியில மேற்பரப்பில் செல்வாய் செலுத்துகின்ற காரணிகள். அப்போ அது சூரிய ஒளி தொடக்கம் மழை, காற்று, பனிக்கட்டி, கடல் அலை போன்றவை வரைக்கும் எங்களுக்கு இதுக்குள்ள வரும். அப்ப இதன் மூலம் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கின்ற ஏதாவது ஒரு விடயத்தை மலையா இருந்தா மலையில மாற்றத்தை ஏற்படுத்தும், பள்ளத்தாக்கா இருந்தா பள்ளத்தாக்குல மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு தாழ்நிலமாக இருந்தா தாழ்நிலத்துல மாற்றத்தை சமவெளியில மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த காரணிகளை நாங்க புறவிசை காரணிகள் சொல்லுவோம். அந்த புறவிசைகள் மூலம் பல்வேறுபட்ட நில உருவங்கள் எங்களுக்கு உருவாகும். அப்ப அதை நாங்க தனி அந்த நில உருவங்களை பற்றி நாங்க விரிவாக படிப்போம். அது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. எங்களுக்கு காற்றினுடைய அறித்தல், கடல் அலையினுடைய அறித்தல், ஆற்றினுடைய அறித்தல், பனிக்கட்டி ஆற்றினுடைய அறித்தல் என்று சொல்லி எங்களுக்கு இருக்குது. அந்த நில உருவங்களை இப்போ நாங்கள் இந்த இதில் பார்த்த நில உருவங்களை இப்போ இதில் பார்க்குறோம்னா கடலுக்குள்ள இருக்கிற நில உருவம் நீர்வீழ்ச்சி என்றால் அது அப்படி உருவாக்குறது. அதே போல இந்த பனிக்கட்டி பிரதேசத்தில் இருக்கிற பனிக்கட்டி ஆறுகளாக உருவாக்கிய சில பள்ளத்தாக்குகள் அல்லது சில பாறை குகைகள் இதெல்லாம் எப்படி உருவாகியதுன்ற விடயத்தை நாங்கள் இதுக்குள்ள தனியாக பார்ப்போம். அப்போ அகவிசை புறவிசை என்று ரெண்டாக நாங்கள் பிரிக்கிறோம். அப்போ அந்த அகவிசைகளால் உருவாகிய நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் முதலாம் பை இரண்டாம் பை நில உருவங்களை கிளவர். புறவிசைகளால் உருவாகிய நில உருவங்கள் எங்களுக்கு மூன்றாம் வகை நில உருவங்களாக எங்களுக்கு வரும். மூன்றாம் வகை நில உருவங்கள் மட்டும் எங்களுக்கு இதுக்குள்ள வரும். சரிதானே? இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு இப்போதைக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த முதலாம் வகை நில உருவம், இரண்டாம் வகை நில உருவம் என்ற மூன்றாம் வகை நில உருவம் என்ற வாய்ப்பாடு அல்லது இந்த அகவிசை புறவிசை என்ற அடிப்படையிலான வகைப்பாட்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருக்கிறார்கள்?
கேளுங்க இந்த இதுக்குள்ள. எல்லாருக்கும் இந்த விடயங்கள் கிளியரா? முதலாம் வகை நிலவுருவம் அதாவது நிலவுருவங்களை வந்து அந்த நிலை அடிப்படையில் வகைப்படுத்துறது. முதலாம் வகை, ரெண்டாம் வகை, மூன்றாம் வகை, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து நிலவுருவங்களை வந்து அகவிசை புறவிசை என்ற அடிப்படையில் வகைப்படுத்துறது. இது ஒரு விடயம். இந்த ரெண்டு விடயமும் நாங்கள் இந்த அடிப்படை இந்த பேசிக் விஷயத்துக்குள்ள பார்க்குறோம். இப்போ இருக்கிற இருக்கிற எல்லா நிலவுருவங்களையும் வந்து நாங்கள் ரெண்டு கிரிட்டேரியா வச்சு கொண்டு வகைப்படுத்துகிறோம். ஒன்று வந்து அந்த முதலாம் பாய், ரெண்டாம் பாய், மூன்றாம் பாய் என்று வகைப்படுத்தல் உருவாகிய காலம் என்ற விடயத்தையும் வச்சு கொண்டு வருது அது. அதாவது எங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் தோன்றியது பிறகு அதுக்கு பிறகு என்ற அடிப்படையில். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தோற்ற காரணிகளை வச்சு கொண்டு வகைப்படுத்துறது அகவிசை புற விஷயம் அல்லது விஷயங்களை வச்சுக்கணும். பூமியின் உட்பகுதியில் இடம்பெறுற விஷயம், மேற்பகுதியில் இடம்பெறுகின்ற காரணி. அப்போ இவற்றை நாங்கள் ஒவ்வொரு நில உருவங்களையும் அதுக்கு காரணமான செயற்பாடுகளையும் பற்றி நாங்கள் படிக்கிறது தான் இந்த குறிப்பிட்ட உங்களுடைய கற்றல் பேறு தொடர்பான விடயம். கற்றல் பேருக்குள்ள வருகின்ற விடயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இனி நாங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இந்த அகவிசையோட தொடர்புடைய நில உருவங்கள் அதனுடைய தொடர்புடைய செயற்பாடுகளோட நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் நகரலாம். சரியோ? ரைட். அப்போ இந்த நில உருவங்களை பயப்படுத்தியது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த நில உருவங்களை பயப்படுத்தும் முன்பு பார்த்து நாங்கள் கொண்டு அகவிசை செயற்பாடு புறவிசை செயற்பாடுன்னு சொல்லி பார்த்துனாங்க. அகவிசை காரணிகள் புறவிசை காரணிகள்னு சொல்லி. அப்போ இந்த அகவிசை காரணிகளை பற்றி நாங்கள் படிக்கிறதாக இருந்தால் இதுக்குள்ளே சொல்லப்படுறதுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அகவிசை நில உருவங்கள் வந்து எரிமலையோட தொடர்புடையது, புவி அசைவுகளோட தொடர்புடையது, மற்றது புவி நடுக்கங்களோட தொடர்புடையதுன்னு சொல்லி மூன்று விடயத்தை சொல்கிறாங்க அதுக்குள்ள. ரைட். அப்போ அந்த வகையில் இந்த எரிமலை புவி அசைவுகள் அல்லது புவி நடுக்கங்கள் போன்றவற்றுக்கான முக்கியமான மூலமாக பூமியின் உட்பகுதியில் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு இருக்கு. அப்போ இந்த எரிமலைகளாக இருக்கட்டும், புவி நடுக்கங்களாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் அல்லது இவற்றையெல்லாம் இயக்குகின்ற ஒன்றாக ஒரு விடயம் இருக்குது. மற்ற விடயத்தை நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னால் இந்த தகட்டசைவுன்னு சொல்லப்படுகின்ற கோட்பாடு. புவியினுடைய உட்பகுதியில் இடம்பெறுகின்ற அந்த எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து தூண்டுகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த தகட்டசைவுன்ற செயற்பாடு. உண்மையிலே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பூமியினுடைய உட்பகுதியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பூமியின் உட்பகுதியை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் பார்த்துலாம் தெரியும், இந்த படத்தில் பூமியினுடைய உட்பகுதியை நாங்கள் வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முட்டை மாதிரியான ஒரு மாதிரி கட்டமைப்பு தான் கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட முட்டை மாதிரி. முட்டை என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு என்ன சொல்லுவோம், மேலுக்கு வந்து ஒரு முட்டையினுடைய போதும், உள்ளுக்கு வந்து அடுத்த கட்டமாக வெள்ளைக்கரு, அடுத்தது மஞ்சள் கருகள் சொல்லி இருக்கு. அதே மாதிரி தான் பூமியும் வந்து கிட்டத்தட்ட பிரதானமாக மூன்று பகுதிகளாக பூமியினுடைய பண்புகள் அடிப்படையில் மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் ஒன்று மேலுக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு திண்மமான பாறை பகுதிகள். திண்மமான பகுதி, திண்மம் அதான் எங்களுடைய பூமியினுடைய மேற்பகுதியில் காணப்படுகின்ற நிலத்தையும் சரி கடல்களையும் சரி தாங்கி திரிக்கின்ற அந்த திண்மமான பகுதி. அதை ஓடன்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்த ஒரு பகுதியை தகடுன்னு சொல்லுவாங்க. ஓடு, கற்கோளம், தகடு என்று சொல்லி சொல்லப்படும். அந்த திண்மமான பகுதிக்கு கீழே அவங்களோட பூமியில வந்து கீழே போக 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 வெப்பநிலை கூடிக்கொண்டு போறபடியால் இந்த பூமியினுடைய திண்மமான பாறைக்கு கீழே வந்து ஒரு குழம்பு நிலையில் இப்போ நாங்கள் சித்திரைக்கு வீட்டுகளில் செய்வோம், தொதல் செய்வோம், மஸ்கத்து தொதல் அப்படியானது. அது செய்யக்குள்ள நாங்கள் அந்த பாகு எப்படி இறுகி வருமோ, இந்த பாகு
பாகுவாக ஒரு மாவெல்லாம் சேர்ந்தோடனே ஒரு ஓ, அசையக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட ஜெலி மாதிரியான ஷேப்பில் வார அந்த குறிப்பிட்ட அதை போல பாறைகள் வந்து குழம்பாக மாறி இருக்கிற பகுதி இந்த ரெண்டாவது பூமியினுடைய அந்த அஹ், திண்மமான பாறை பகுதிக்குள்ள பாகு நிலையில இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கீழே போக போக அதாவது பூமியோட உட்பகுதி கிட்டத்தட்ட மஞ்சள் கரு பகுதி என்றது வந்து ஒரு திரவ நிலையில காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்குது. முட்டை மாதிரி தான் கிட்டத்தட்ட முட்டை மாதிரி மேற்பகுதியை மூண்டா பிரிச்சா மேலே இருக்கிற பகுதி எங்களுக்கு ஓடு, அடுத்தது வெள்ளைக்கரு மஞ்சக்கருன்றது போல இங்கே வந்து எங்களுக்கு இங்கேயும் வந்து அதை பூமியினுடைய மேற்பகுதி ஓடுன்னு தான் சொல்கிறோம், புவியோடு. அடுத்தது வந்து நாங்கள் அதை மூடின்னு சொல்லுவோம், மாண்டில்னு சொல்லுவாங்க, இடையோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த உட்பகுதியை வந்து மையம் அல்லது கோளமகம் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லுவோம். இப்படி மூன்று பகுதிகளாக இருக்கு. அதனுடைய மூன்று பகுதியை நாங்கள் பார்த்தோம். பொதுவாக மேல் இருக்கிற பகுதி மேல் இருக்கிற லேயர் வந்து ஒரு பாறை பகுதியாக ஒரு திண்மமான பகுதியாக இருக்குது. அதுக்கு அடுத்த லேயர் வந்து எங்களுக்கு மாண்டில் என்று சொல்லப்படுற பகுதியில் இருக்கிற லேயர் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு குழம்பு நிலையில் இருக்குது. பாறை, அதாவது நான் சொன்ன மாதிரி தொதையல் மாதிரியாக, தொதையில நாங்கள் செய்தோம்னா அப்படியோ அப்படி இருக்கு, திண்மமாக இருக்கு. ஆனால் ஒரு குழம்பு மாதிரியான எரிமலை குழம்பு மாதிரி. அதுக்கு கீழே வந்து திரவ நிலையில வந்து காணப்படுது, டிக்கான திரவ நிலையில காணப்படுது. இப்படி மூன்று வகையான கட்டமைப்பு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, ஏனென்றால் எங்களோட பூமியில் பொறுத்தவரை சூரியனை தோற்றம் பெற்றது. அப்போ அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கு. மேற்பகுதி குளிர்ச்சி அடைந்தது, உட்பகுதியில் நம் குளிர்ச்சி அடையல். அப்போ இதனுடைய கோரண்டு சொல்லப்படுகின்ற மையப்பகுதியில 6000 பாய் செல்சியஸ் வெப்பநிலை இந்த பகுதியில் காணப்படுது. இது மேலுக்கு வர 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 நேரம்னா குறையுது, பூமிக்கு மேற்பரப்புக்கு வர வர. அப்போ இது உள்ளுக்குள்ள வந்து வெப்பநிலை இருக்கு. அப்போ இந்த குறிப்பிட்ட செயற்பாடுகள் காரணமாகத்தான் என்ன செய்திருந்தால் எங்களுடைய பூமிக்கு இந்த பூமியினுடைய அந்த திண்மமான பகுதிகளுக்கு கீழே ஒரு பாறை குழம்பு தொடர்ச்சியாக ஒரு வெப்பத்தை கடத்தி கொண்டு இருக்குது. அப்போ அந்த வெப்ப கடத்தலை நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னால் மேற்காவுகை ஓட்டம்னு சொல்லுவாங்க. கிளர் மின்னோட்டம், மேற்காவுகை ஓட்டம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த மேற்காய் ஓட்டம்ன்ற விடயத்தை பார்த்தால் ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் ஒரு சுடுதண்ணியை கீட்டாக்குறோம், ஒரு அடுப்பில் போட்டு நாங்கள் சுடுதண்ணியை கீட்டாக்குறோம் என்றால் அந்த நேரத்தில் இடம்பெறுகின்ற அந்த வெப்ப வெப்பமாக்கப்படுகின்ற செயற்பாடு ஒத்ததான ஒரு செயற்பாடு தான் அந்த மேற்காவை ஓட்டம். அப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஒரு ஒரு அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு நகர் கொண்டு செய்து கொண்டு இருக்கு. மேல் நோக்கி கிடையாக, கீழ் நோக்கி கிடையாக, வலது இடது என்ற அடிப்படையில் செய்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு செயற்பாடு காரணமாக என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்திலே பூமி வந்து பூமியினுடைய மேற்பகுதியை நான் சொன்ன ஏற்கனவே ஒரு திண்மமான பகுதி என்று சொல்லி, அந்த திண்மமான பகுதி வந்து அந்த பாறை பகுதிகள் வந்து உடைஞ்சி துண்டு துண்டாக இருக்குது. இந்த பார்த்தோம்னா தெரியும், பல்வேறுபட்ட பேரில் துண்டுகளை நாங்கள் அழைக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு கண்டங்கள் இதுகள் என்று இருந்தாலும் அந்த கண்டங்கள் எல்லாம் முழுதும் வந்து ஒரே இதாக இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டம் என்று சொல்கிறோம். ஆப்பிரிக்கா கண்டம் என்று சொன்னால் அந்த ஆப்பிரிக்க கண்டம் மத்திய திரைக்கடலோடு சேர்ந்து இந்தியாவில் குறிப்பிட்ட கடற்பகுதியோடு சேர்ந்து ஒரு துண்டாக இருக்குது, உடைஞ்சிருக்குது, வெடிப்புகள் உள்ளாக்கி உடைஞ்சி நகரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பாவும் ஆசியாவினுடைய ஒரு பகுதியும் சேர்ந்து ஒரு துண்டாக இருக்கு, ஐரோ ஆசியா தகடு. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த தகடுன்ற பேர் சொல்கிறோம். அந்த துண்டுகளை தகடுன்னு சொல்கிறோம். உடைஞ்ச துண்டு, பூமி வந்து மேற்பகுதி உடைஞ்சிருக்கிற அந்த உடைவால வார துண்டுகளை தகடுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டியூட்டில் வந்து அதுக்குரிய சரியான வரைவிலக்கணம் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த துண்டுகள் தான் நாங்கள் தகடுன்னு சொல்கிறோம். வட அமெரிக்காண்டா வட அமெரிக்கா கண்டத்தையும் அதோட சேர்த்த கிரீன்லாந்து அந்த பகுதியில் உள்ளடக்கியது வட அமெரிக்கா தகடுன்ற பெயரால் அழைக்கப்படுது. அது அவ்வளவு ஒரு துண்டா இருக்குது. அதே போன்று தென் அமெரிக்கா என்றால் தென் அமெரிக்கா கண்டம் அதோட சேர்ந்த பகுதிகள் ஒரு தகடாக அழைக்கப்படுது. அது இவற்றையும் விட எங்களுக்கு இந்த பசிபிக் சமுத்திரம், பெரிய சமுத்திர பகுதி வந்து அது ஒரு தகடாக அழைக்கப்படுது. இதை விட சின்ன சின்ன பகுதிகள் சில சில தகடுகளாக இன்றைக்கு நாங்கள் இந்த யுத்தம் நடக்கின்ற மத்திய கிழக்கு பகுதி, பாரசீகம், வளைகுடா
பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அரேபிய பகுதி ஒரு தகடாக இருக்குது, அரேபிய தகடு. அப்போ இப்படி இந்த குறிப்பிட்ட பிரதேசங்கள் வந்து பெரிய கண்டங்கள் அதோட சேர்ந்த பகுதிகள் வந்து பல்வேறுபட்ட துண்டுகளாக உடைஞ்சிருக்குது. அந்த துண்டுகள் எல்லாம் வந்து நாங்கள் தகடு சொல்றோம். அதில் வந்து மிக பெரியதுகளை வந்து நாங்கள் பிரதான தகடுன்னு சொல்லியும், சிறியதுகளை வந்து நாங்கள் சிறிய தகடுகள்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதில் பார்த்தோம்னா நாங்கள் பிரதான தகடுகள் 7 இருக்கு. கொண்டு வட அமெரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, ஐரோப்பா ஆசியாவையும் சேர்த்து ஐரோ ஆசிய தகடு, இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் சேர்த்து இந்தோ ஆஸ்திரேலிய தகடு ரெண்டும் உண்டு. இப்போ உடஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பசிபிக் தகடு, பசிபிக் சமுத்திரம் ஃபுல்லா இருக்கிறதாண்டா பசிபிக் தகடு. அடுத்தது அந்தார்டிக் கண்டம் இருக்கிற பகுதி அண்டார்டிக் தகடு. இப்படி 7 தகடுகள் எங்களுக்கு இதுல பிரதான தகடுகளாக குறிப்பிடப்படுது. அடுத்தது ஆப்பிரிக்க தகடு. அப்ப ஐரோ ஆசிய தகடு, ஆப்பிரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, வட அமெரிக்க தகடு, பசிபிக் தகடு, அந்தார்டிக் தகடு, இந்தியா ஆஸ்திரேலியா சேர்த்து இந்தோ ஆஸ்திரேலிய தகடுன்னு சொல்லி 7 பிரதான தகடுகள் இருக்கு சொல்லப்படும். பெரிய பரப்பில பெரியதாக இருக்கு. அந்த இவற்றை விட மற்ற இதுகள் வந்து சின்ன தகடுகள், சிறிய தகடுகள் என்று சொல்லப்படும். இதை விட சின்ன வந்து நுண் தகடுகள் என்று வளைக்கப்படுது. அப்ப இந்த உடைஞ்சி துண்டு துண்டா தான் இன்றைக்கு பூமி இருக்குது. நாங்க நினைக்கிற மாதிரி பூமி வந்து இன்றைக்கு பூமி பந்து என்று சொல்ற அளவுக்கு ஒரு பந்தாக ஒரே துண்டாக இல்லை, உடைஞ்ச துண்டாக இருக்குது. அந்த துண்டுகள் தொடர்ச்சி அந்த துண்டு உடைஞ்சதுக்கு காரணம் வந்து பூமியினுடைய உட்பகுதியில் இடம்பெறுகின்ற அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் மேற்காக ஓட்டச்சி ஏற்பாடு. மேற்காக ஓட்டம்ன்றது இந்த குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற பாறை குழம்பாகி அந்த குழம்பு ஆகிய அந்த பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற வெப்பத்தாலை அமுக்கத்தாலை ஏற்படுகின்ற ஒரு என்ன நகர். இந்த நகர்வு தொடர்ச்சி இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு இடையில புவிநடுக்கங்கள், எரிமலைக்கு ஏற்பாடுகள், சுனாமிகள் போன்றவையெல்லாம் ஏற்படுது. அப்போ அது வந்து கொஞ்சம் தீவிரமாக இடம்பெறும் பொழுது ஒரு இடத்துல அந்த இடத்துல பெரிய ஒரு புவிநடுக்கத்தை ஏற்படுது. அந்த புவிநடுக்கம் கடலுக்குள் ஏற்பட்டால் சுனாமி ஏற்படுது. இப்படி எங்களுக்கு இந்த விடயம் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுத்துது. இப்போ தான் நாங்கள் தகட்டசைவுன்னு சொல்லி சொல்கிறோம். சரிதானே? அப்போ இந்த தகட்டசைவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தகடண்டா என்னென்று பார்த்துருக்கிறோம். இந்த தகடுகள் ஏன் அசைதண்டு பார்த்துருக்கிறோம். இந்த தகட்டுகள் அசையக்குள்ள வந்து எப்படி அசையும்னு சொல்லி அடுத்த பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் பார்த்த இந்த தகடுகள் ஒவ்வொன்றும் தகடு, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் தகடு. இந்த தகடுகள் வந்து ஒவ்வொன்றும் அசையும், ஏதோ ஒரு வகையில் அசையும், நெருக்கப்படுத்தான் இருக்கு ஒவ்வொன்றும். இப்போ பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பஸ்ஸுக்குள்ளே ஒரு நெருக்கமான ஒரு பஸ் ஒன்றுக்குள்ளே மாட்டுப்பட்டோம்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் இருப்போம், பின்னுக்கு இருந்து நெருக்கி வருவாங்க, கண்டக்டர் வந்து ஆட்கள் அனுப்புவான். இப்போ இந்த நெருக்கி வரக்குள்ள அங்கேருந்து இஞ்சால போவோம். புறம் முன்னுக்கு இருந்து ஆட்கள் ஏறி வந்தாங்கண்டா அந்த நேரத்தில் இருக்குவாங்க. அந்த நேரத்தில் வந்து பின்பக்கம் நோக்கி போ. சில வேளைகள் அங்கே ஒரு சீட்டு இருந்து அல்லது இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளிக்குள்ளே போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் போவோம், மற்ற பக்கம் வருவோம், இடைக்குள்ளே போவோம். சில வேளைகளில் ஒரு ஆள் சீட் எங்களுக்கு என்ன பஸ்ஸுக்குள்ளே இருந்து இறங்க போகிறாருன்னு சொன்னால் அந்த நெருக்கத்தில் மாட்டுப்பட்டவன் நடுவில் நிற்கிறவர்கள் இறங்க போகிறாருண்டா நாங்கள் தள்ளி நின்று நெருக்கப்பட்டு என்ன செய்யணும், சீட்டுக்குள்ளே மற்ற ஆட்கள் சீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் சீட்டுக்குள்ளே நாங்கள் போய் இருக்க வேணும். பூந்துத்து நின்று தான் அவரை போகிறதுக்கு வழி விடணும். அப்போ அவர் முட்டி மோதி செய்து போவார். அப்போ இப்படி நடக்கிற மாதிரி தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு நாங்கள் நிற்கக்குள்ள இந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் அந்த தகடுகளும் வந்து என்ன செய்யும் என்றால் ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து அது எந்த பல்வேறுபட்ட திசைகளில் அது நகர். சில தகடுகளுக்கு கண்டு ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நகர்வு திசைகள் சிலது இருக்குது. இந்த பக்கம்தான் பெரும்பாலும் நகரம் என்று இருக்கு. சிலதுகள் இந்த பக்கம் தான், சிலது இந்த பக்கம் நகரம் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ அப்படி பல்வேறுபட்ட திசைகளில் அவை நகர். அப்படி நகர்கின்ற போது ஒரு 2 தகடுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அந்த தகடுகள் நகற்ற அந்த மோஷனை அந்த அசைவை வந்து 3ஆக பாகுபடுத்துறாங்க. ஒன்று வந்து விலகுதல், ஒன்றிலிருந்து இன்னொன்று விலகி போறது அல்லது பிரிதல் சொல்லுவோம். ஒரு தகட்டிலிருந்து இன்னொரு தகடு விலகி போறது. மற்றைய பக்கமும் ஒரு நெருக்குவார், இந்த பக்கத்தில் இதுல இருந்து விலகி போவார். இன்னொன்று 2 தகடுகளும் ரெண்டும்
ஒன்றை ஒன்று நோக்கி வாருது. ஒரு தகடு இருக்கக்குள்ள அடுத்த தகடும் அதை நோக்கி வாருது, நெருக்கிறது. மூன்றாவது ரெண்டு தகடும் பக்கத்தால் உறைஞ்சிட்டு போகிறது. இப்போ ஒரு இந்த விடயத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஒரு சாதாரணமாக ஒரு என்ன பஸ் ஒன்று எடுத்துக்கொண்டோம்னா ரெண்டு பஸ் அங்கிருந்தும் வருது ஒரு பஸ், இங்கிருந்தும் வருது பஸ், ரெண்டு பஸ்ஸும் ரெண்டும் ஒன்று ஒன்று முட்டி மோதுறது. இது ஒருங்குது. அதே போல அப்படி மோதினது திரும்ப பார்த்தால் எதிர திசையில இஞ்சால போகிறதும் இஞ்சால போகிறதும் மோதினத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யுது போகிறது. இப்போ ரெயின் சில வழிகளில் போக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அல்லது பெண்டுகளில் வந்து இப்போ சில ஒரு ரோட் ஒன்று வந்து ஒரு பஸ் தான் போகலாம், அல்லது ஒரு தான் போகலாம் குழந்தை அதில் போய் மாட்டுப்பட்டா மற்றவர் வந்து பின்னுக்கு ஏறு வயசில் வந்து ஒன்று இருப்பார், வந்து இடையில ஒரு இடத்துல ஒரு கேப் ஒன்று கிடைச்சினா அந்த அந்த இடவெளிக்குள்ளே போய் மாறித்து அவரை விடணும். அதே மாதிரி ரெயின் சில வழிகளில் போகும். ஒரு ரெயின் ஒரு இது வருதுன்னு சொன்னால் அது மற்ற திசையில் போகும், இன்னொரு திசையில் போய்த்து மற்ற ரக்கில் வந்து மாறி கிடக்கு. இப்ப அந்த மாதிரி. அடுத்தது பஸ் ரெண்டும் வந்து பக்கத்தாக உறைஞ்சிட்டு போகிறது. உதாரணமாக ஒரு பஸ் வந்து இப்போ மட்டக்களப்பிலிருந்து ஒரு பஸ் காத்தாங்குடி பக்கம் போகுது, இன்னொரு பஸ் வந்து மட்டக்களப்பிலிருந்து செங்கடி பக்கம் வருதுன்னு சொன்னால் அந்த பஸ் ரெண்டும் என்னையும் ஒரு பஸ் வந்து அங்கால போகும், அடுத்த பஸ் வந்து இங்கால போக மாட்டா, ரெண்டும் வந்து பக்கத்தால் உறைஞ்சிட்டு போகிறது. அப்போ இந்த மாதிரி மூன்று வகையான அசைவுகள் வந்து இந்த தகடுகளில் இடம்பெறுது. அப்போ தகடுண்டா என்னென்று பார்த்துருக்கிறோம். பூமியின் உட்பகுதி எப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்க தனியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த உட்பகுதியின் அடிப்படையில் மேலுக்கு காணப்படும் அந்த திண்மமான பகுதிகள் தான் கற்கோளம். அதில் திண்மமான பகுதிகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கற்கோள பகுதி உடைந்திருக்குது. அந்த உடைஞ்ச துண்டுகளை தான் நாங்கள் தகடுன்னு சொல்கிறோம். இந்த உடைஞ்சத்துக்கு காரணம் பூமியின் உட்பகுதியில் காணப்படுகின்ற மேற்காவுகை ஓட்டம்னு சொல்லுவோம். அந்த உடைஞ்ச துண்டுகள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த நகற்றத்துக்கும் காரணம் மேற்காவுகை ஓட்டம் சொல்லுவோம். அந்த வகையில் பிரதான தகடுகள் என்று சொல்லி அந்த 7 தகடுகளும் மெட்டேதுகளை சிறிய தகடுகள் என்று சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இந்த தகடுகள் வந்து ஏதோ ஒரு திசையில் அசைஞ்சு கொண்டிருக்கும், நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த நகர்வுகள் வந்து சில வழிகளில் வேகமாக இருக்கும், சில வழிகளில் மெதுவாக இருக்கும். ஆனாலும் இந்த தகடுகள் அசைகிறதை பொறுத்த வரைக்கும் 3 வகையான அசைவுகளை அல்லது எல்லைகளை குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று வந்து விலகுதல், அடுத்தது ஒருங்குதல், அடுத்தது நிலை மாறல் சொல்லி. இவ்வளவு விடயங்களும் எல்லாருக்கும் கிளியரா இதில் ஏதாவது சொன்னால் கேளுங்க, இனி அடுத்த கட்டத்துக்கு போகிறது. ஏதாவது சிக்கல் இருக்கும் என்றால் கேளுங்க. ஆனால் சிக்னல் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் சில பேருக்கு. எனக்கும் அந்த சிக்கல் ஒன்று இருக்கும். எங்களுக்கு அந்த 5G என்று சொல்லி இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு 4G கூட ஒழுங்கான கவரேஜாக கிடைக்குது இல்லை. இப்போ அது ஒரு சிக்கல் எல்லாருக்கும். ரைட். அப்போ இவ்வளவு விடயங்களும் எல்லாருக்கும் ஓகே தானே? போட்டிருக்கிற டியூட்டை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு கொண்டேன் என்றால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் சொல்லப்படுற விடயங்களை சிலதுகளை மாற்றங்களை குறிக்க வேண்டியதை குறித்து கொள்ளுங்க. ரைட். அப்போ இந்த 3 வகையான அசைவுகள் பூமியினுடைய உட்பகுதியில் இடம்பெறுது. இந்த 3 வகையான அசைவுகளும் வந்து பல்வேறுபட்ட விளைவுகளை உருவாக்கும். விலகக்குள்ளையும் சரி, ஒருங்கக்குள்ளையும் சரி, நிலை மாறக்குள்ளையும் சரி. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்கள் தானே இந்த புவியினுடைய மேற்பரப்பு நில உருவங்கள் என்று சொல்லி 1ஆம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை சொல்லி. இதில் 1ஆம் வகை, 2ஆம் வகை நில உருவங்களை வந்து தோற்றுவிக்கிறதுல இந்த தகட்டசைவுன்றது ஒரு தூண்டல் காரணியாக இருக்கும். இதோட சேர்ந்து தான் எரிமலைகளோ புவிநடுக்கமோ மற்ற புவி அசைவு என்று சொல்லப்படுகின்ற மலையாக்க விஷயங்கள் தொடர்பட்டிருக்கு. ரைட். அந்த வகையில் இது ஒவ்வொன்றும் எப்படி
இப்போ நாங்கள் பின்னுக்கு வருகின்ற அந்த இரண்டாம் வகை நில உருவங்களை எப்படி உருவாக்குது, இரண்டாம் வகை நில உருவ செயற்பாடுகளோட எவ்வாறு தொடர்புபடுது என்ற விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். டியூட்டில் விரிவாக இருக்குது, நாங்கள் சுருக்கமாக இந்த விடயங்களை பார்ப்போம். ரைட். இப்போ தகட்ட அசைவுகளின் போது தோற்றம் பெறுகின்ற புவிநடுக்கங்கள், சுனாமி நிகழ்வுகள், எரிமலை வெடிப்பு, அகழிகள், பாருங்க நில உருவங்கள் இவ்வளவும் வந்து எங்களுக்கு இந்த அகவிசை நில உருவங்கள் சொல்லி சொல்லுவோம். எரிமலை தீவுகள், மடிப்பு மலைகள், இவை வந்து எங்களுக்கு இரண்டாம் வகை நில உருவங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. தகட்ட அசைவுகளால் நேரடியாக உருவாகிற கண்டங்கள், சமுத்திரங்களை தவிர்த்து மற்ற எல்லாம் வந்து இரண்டாம் வகை நில உருவங்களாக குறிப்பிடப்படுது. சரிதானே? அந்த வகையில் நாங்கள் இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் 3 இலைகளும் காட்டப்பட்டிருக்குது. பூமி கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த பாறைக்கோளம், அந்த மென்பாறைக்குளம் என்று சொல்லுவோம். உருகிய நிலை காணப்படுற பாறைகளை கொண்ட அந்த பகுதி, பாறை குழம்பு கொண்ட பகுதி. அப்போ இதுதான் இந்த எல்லாத்துக்கும், இந்த எரிமலைக்கு தகடுகளை செய்கிறதுக்கும் புவிநடுக்கம் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்குது. ரைட். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எல்லைகளை வந்து 3 எல்லைகளாக பயப்படுத்துகிறோம். நிலை மாறும் எல்லை, விலகும் எல்லை, ஒருங்கும் எல்லை என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்போ அந்த 3 எல்லைகளுக்கு நாங்கள் படம் கீறுறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஏற்கனவே இந்த படம் இதில் போட்டிருக்கிறேன். இது ஒரே படத்தில் நாங்கள் அதை காட்டியிருக்கிறோம். நாங்கள் கீறும் போது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த அரிக்கிற மாதிரி இதில் காட்டியிருக்கிறது போன்று கிட்டத்தட்ட அந்த படத்தை நாங்கள் வரையணும். இப்போ 2 தகடு என்றால் 2 செப்பரேட்டாக காட்டணும். சரிதானே? 2 செப்பரேட்டாக காட்டித்தான் நாங்கள் காட்டணும். அப்போ இதுக்கு ஈஸியாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், உதாரணமாக நிலை மாறும் எல்லை என்று சொல்லப்படுறது என்றால் பக்கப்பெயர்வு அல்லது பக்கவாட்டாக போகிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அம்பாறை பக்கம் போகிற அல்லது காத்தாங்குடி பக்கம் ஒரு மட்டக்களப்பு டவுன்ல இருந்து போகிற பஸ்ஸும், கல்லடி பக்கம் இருந்து வர ஒரு பஸ்ஸும் இங்கிருந்து கொண்டு போகுது, அங்கிருந்து வருது. அப்போ அது ரெண்டும் எப்படி ரெண்டும் இதாகி போகுமோ அதே மாதிரி இப்போ ஒரே ரோட் என்றால் என்ன செய்யும், பக்கத்து பக்கத்தாக போகும். அந்த மாதிரி போகிறத நாங்கள் நிலை மாறும் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு படம் அப்படி நாங்கள் கீறலாம் பார்த்தா, இப்படி 2 தகடுகள் மாதிரி 2 காட்டித்து, ஒன்று அம்புக்குரிய வந்து இப்படியும் மற்ற அம்புக்குரிய வந்து எதிர்த்து செயலையும் காட்டும். அப்போ இதுதான் எங்களுக்கு நிலை மாறும் எல்லை அல்லது நிலை மாறும் தகட்ட செய்வன்றதை காட்டுறதுக்குரிய படமாக இருக்கும். தனி செப்பரேட்டாக 2 தகடுகள் மாதிரி அம்புக்குரிய மோஷனை காட்டும். சரிதானே? அப்போ ரெண்டும் இப்படி ஒன்றே ஒன்றான்னு சொன்ன மாதிரி காத்தாங்குடி பக்கம் போகிறதும் கல்லடியிலிருந்து வாரதுமான 2 இது சந்திக்கிறது. இப்போ இந்த மாதிரியான அசைவை வந்து நாங்கள் நிலை மாறும் தகட்ட அசைவு என்று சொல்லி சொல்லுவோம். உராயும் எல்லை என்று சொல்லுவோம். பக்கப்பாட்டு அல்லது பக்கப்பெயர்வு என்று சொல்லுவோம். இப்படி பல்வேறுபட்ட பெயர்களாக அழைப்பு. அப்போ இதன் போது இப்படி நடக்கிறதால, பூமியினுடைய தகடுகள் நடக்கிறதால பொதுவாக எல்லாத்துலேயும் ஏற்படும் ஒன்று புவிநடுக்கம் ஏற்படும். எல்லா தகட்டசைவு, இந்த நிலை மாறும் எல்லையா இருக்கட்டும், விலகும் எல்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏற்படுற ஒரு விடயம் புவிநடுக்கம்ன்றது எல்லா இடத்துலையும் ஏற்படும். அதே நேரம் சில இதுகளில் வந்து சில சில முக்கியமான வேறுபட்ட உறுப்புகள் உருவாகும். அப்போ இந்த மாதிரியான அந்த உராய்வு நடக்கும் போது அல்லது பக்கவாட்டாக நகரும் போது சில பிளவு பள்ளத்தாக்குகள், அதாவது குறைகள் என்று சொல்லுவோம். அதை இந்த மாதிரியான பள்ளத்தாக்குகள் அல்லது குறைகள் வந்து தால தோற்றம் பெறும் என்று சொல்லப்படுது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலகும் எல்லை. விலகும் எல்லை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னால் 2 தகடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று எதிர்மறையாக நேருக்கு நேர் சந்திக்கிறல்ல, சந்தித்ததுகள் வந்து ஒவ்வொரு திசையில் போகிறது. நான் சொன்னதுக்கு உதாரணம் என்னென்றால், ஒரு 2 கார் போய் அல்லது 2 பஸ் ஒரு சின்ன ரோட்டால் வந்து தண்டா, இந்த பஸ் ஒரு பக்கம் அந்த பஸ் மூவ் பண்ணுறதுக்காக இந்த பஸ் என்ன பண்ணால் அப்படியே பின்னுக்கு மாறி மாறி போகும். அதே மாதிரி அப்படி இந்த தகடுகள் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று விலகி போகிறத நாங்கள் சொல்லுவோம்
விலகும் எல்லைன்னு சொல்லி. அப்ப இந்த விலகும் எல்லையால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த விலகும் போதும் இடைவெளி கூறு இடைக்குள்ள இருக்கிற தகடுகளுக்கு இடையிலான இடைவெளி கூடக்குள்ள அந்த இடைவெளி கூடாக பாறை குழம்பு வெளியேறி எரிமலைகளாக அல்லது அஹ், எரிமலை சார்ந்த சில செயற்பாடு நில உருவங்களை தோற்றுவிக்கும். கடலுக்குள்ளேயும் அது தோற்றுவிக்கும். இப்போ கடலுக்குள்ள தோற்றுவிச்சது தான் இந்த என்ன அத்திலாந்திக் எஸ்டோடிய மலைத்தொடர் என்று சொன்னால் சொல்லுவோம். கடலுக்குள்ள ஒரு மலை இருக்குது. அதை தோற்றம் பெற்றதா என்று சொன்னால் இந்த விலகும் எல்லைகளால் தோற்றம் பெற்ற என்று சொல்லப்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒருங்கும் எல்லை. அப்போ ஒருங்கும் எல்லைக்கு படம் எப்படி எங்களுக்கு வரப்போகும்னு சொன்னால், ரெண்டு தாட்டை காட்டுறோம். முப்பரிமாணத்தில் நிறைய அழகாக காட்டலாம். இருந்தாலும் எங்களுக்கு இது வந்து ஓகே. அப்போ எங்களுக்கு கீறக்கூடிய மாதிரி இருக்கணும், விளக்க தார மாதிரி டைமையும் குறைக்கணும். அதுதான் எங்களுக்கு இந்த படங்கள் பயிற்சிகள் நீங்கள் புள்ளி எடுக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கு. மற்றும்படி முப்பரிமாணத்தில் வைக்கிற வந்துட்டு உள்ள வைக்கிற மாதிரி படமாக நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. இருக்கிறையுமே இல்லாது. சரிதானே? அப்போ இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றையோடு நோக்கி ஒருங்கும் போது ஆனால் பல்வேறுபட்ட வித்தியாசமான நில உருவங்கள் தோற்றம் பெறும். இப்போ அதில் வந்து ஒன்று வந்து எங்களுக்கு தகடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி ஒருங்கும் போது ஏற்படுறது இந்த புவிநடுக்கம். அது தவிர்க்க இயலாது. எல்லாத்துலேயும் ஏற்படும் புவிநடுக்கம் ஏற்படும். அடுத்தது சில வேளைகள் என்ன செய்யும் என்றால், இந்த ரெண்டும் ஒருங்குற தகடுகள் ரெண்டும் வந்து எப்படிப்பட்ட தகடுகள்ன்றதை பொறுத்து கண்ட தகடா சமுத்திர தகடா. அதாவது சமுத்திர தகடுன்னு சொல்றது கடலை கொண்டிருக்கிறது, கண்டத்தகடு சொல்றது நிலத்தை கொண்டிருக்கிற பகுதிகள். உலகத்துல கண்டத்தகடு சமுத்திர தகடு பார்த்தோம்னா பிரதான தகடுகளுக்குள்ள கண்டத்தகடு தான் கூட, சமுத்திர தகடு பசிபிக் மட்டும்தான். அதனால் அவர்களுடைய எல்லைகள் வேறுபற்றி. அப்ப இந்த ஒன்றை ஒன்று நோக்கி ஒருங்குகின்ற இந்த செயற்பாடு வந்து மூன்று அடிப்படையில மூன்று வேறுபட்ட அசைவுகளாக இருக்கு. மூன்று வேறுபட்ட தன்மையை கொண்டதாக, அதாவது பாறையினுடைய தன்மையை கொண்டதாக இருக்கு, தகடுகள் தன்மையை கொண்டதாக. அதாவது ரெண்டும் கண்டத்தகடாக ஒருங்குறது. உதாரணமாக சொல்லுவோமே, இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு எந்த ஆஸ்திரேலியா தகடு, அடுத்து ஐரோசியா தகடு. இந்த ரெண்டும் ஒருங்குறது, ரெண்டும் கண்டத்தகடு. சமுத்திரம் கொஞ்சம் இருந்தாலும் அது ரெண்டும் கண்டத்தகடு. அதே நேரம் ரெண்டு சமுத்திரத்தோட ஒருங்குறது. நான் பிரதான சமுத்திரத்தோட ஒன்று தான் இருக்குது. இருந்தாலும் மற்ற எது சின்ன சிறிய சமுத்திரத்தோட இருக்குத்தானே. அப்படி இரண்டு சமுத்திரத்தோட ஒருங்குறது. இதால வந்து பொதுவாக எங்களுக்கு இந்த எரிமலை வெடிப்பு முக்கியமான ஒரு விடயமாக இரண்டு ஒருங்குக்குள்ள எரிமலை வெடிப்போட சேர்ந்த நில உருவம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுபட்ட தகடுகள். உதாரணமாக சமுத்திரத்தகடு கண்டத்தகடு ஒருங்குறது. இந்த நேரத்தில் ஒரு சிக்கல் ஒன்று என்றால், வேறுபட்ட ஒரு ஆள் எப்படியும் வேறுபட்ட என்று சொல்லக்கூடிய நியம் என்றால் கண்டத்தகட்டிலையும் சமுத்திரத்தகட்டுக்கும் உரிய அதனுடைய கண்டத்தகட்டுக்கும் சரி சமுத்திரத்தகட்டுக்கும் சரி அதனுடைய அடர்த்தி வந்து வேறுபடும். உதாரணமாக சமுத்திரத்தகடு அடர்த்தி கூடியது, கண்டத்தகடு அடர்த்தி குறைஞ்சது. அவங்களுக்கு இந்த அடர்த்தி கூடிய குறைஞ்ச ரெண்டு தகடு ஒருங்கும் போது நடக்கும். ரெண்டு ஒரே பலமா இருந்தால் பரவாயில்ல, அப்படியே முட்டி திணிப்பாங்க. ஒரு ஆள் கூட பல ஒரு கார் ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு மோட்டை வைக்க மட்டும் வச்சு கொள்ளுங்க, என்ன நடக்கும்? மோட்டை வைக்க பறந்து போ, ரெண்டு மோட்டை ஒன்று வைக்க. அதே மாதிரி தானே செய்யும். பாரம் கூடியது வந்து கீழே போகும், பாரம் குறைஞ்சது மேலே இருக்கும். அப்படி பாரம் கூடியது கீழே போய் மற்றது மேலே என்ன நடக்கும்டா, அங்க அந்த பாரம் கூடி கீழே போனவர் வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் தொதல் மாதிரி பாறை குழம்பு அரிக்கணும். அந்த பாறை குழம்பு போல இவர் மாற்றப்படுவார். அப்போ இப்படி மாற்றப்பட்டு அங்க பல்வேறுபட்ட நில உருவங்களை அது உருவாக்கும். சரி, அந்த வகையில பார்த்தோம்னா ஒரு சமரியாக பார்த்தோம்னா மூன்று வகையான தகட்டு எல்லைகள்லையும் வந்து
என்னென்ன நிலவுருவம் உருவான்னு பார்த்தீங்கன்னா குறைகள் உருவாகும். எல்லாத்துலேயும் புவிநடுக்கம் உருவாகுதா அன்னத்தம் உருவாகுது. இதில் பார்த்தீங்கன்னா விலகு சமுத்திர மத்திய முகடுகள் நான் சொன்னேன் எத்திலாந்தி சொடியம் எத்தம் எரிமலைகள் பிளவு பள்ளத்தாக்கு உருவாகுது விலகு கூடுதலாக. ஒருங்கக்குள்ள மடிப்பு மலைகள், இமயமலை ஒரு மடிப்பு மலை. அகழிகள் எரிமலையோட தொடர்புடைய தீவு, எரிமலை தீவுடைய இவை எங்களுக்கு இந்த தாட்டசிவார தோற்றம் பாருங்க. தாட்டசிவனுடைய செல்வாக்கால உருவாகின்ற நில உருவங்களாக குறிப்பிடப்படுது. மேலும் நாங்கள் பார்த்தோம்னா இந்த தாட்டசாலை பொதுவாக ஏற்படுற விளைவுகள்னு பார்த்தோம்னா பல்வேறுபட்ட ஒன்றும் அந்த இரண்டாம் வகையில் உருவம் தான். இது அவ்வளவும் இரண்டாம் வகையில் உருவம். சமுத்திர படுக்கை உருவாகுதல், மடிப்பு மலை உருவாகுதல், சமுத்திர அகழிக்கு உருவாகுதல், எரிமலை தீவு உருவாக இரண்டாம் வகையில் உருவம், பிளவு பள்ளத்தாக்கு உருவாகுதல், நிலநடுக்கம் உருவாகுதல் ஒரு நிகழ்வு அனர்த்தம், சுனாமி உருவாகுதல் ஒரு அனர்த்தம், எரிமலை வெடிப்புகள் இடம்பெறுதல், மண் சரிவு ஏற்படுதல், பனிமலைகள் உடைந்து விடுதல். இவையெல்லாம் தகட்டசைவு காரணமாக அவற்றுடைய நேரடி செல்வாக்கால் அல்ல மறைமுக செல்வாக்கால் தோற்றம் பெறுகின்ற விடயங்களாக இருக்குது. இதில் நில உருவங்களும் இருக்குது, சில விடயங்களும் இடம்பெறதாக இருக்கும். சரியோ ரைட். அப்போ இவ்வளவுதான் எங்களோட இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயம். இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயம் என்னன்னு சொன்னால் இந்த புவி மேற்பரப்பு நில உருவங்களை நாங்கள் அவை தோற்றம் பெற்ற அடிப்படையில் 3ஆக பாகுபடுத்துகிறோம். தோற்றம் மற்றும் அளவு வச்சுக்கொண்டு முதல்நிலை நில உருவம் பில்லியன கணக்கான ஆண்டுகளுக்கு முதல் உருவானது, 2ஆம் நிலை உருவம் அதுக்கு பிறகு உருவானது, 3ஆம் நிலை உருவம் பிறகு அகவிசை புறவிசை என்று பார்க்கிறோம். அகவிசைக்குள்ள என்னென்ன வரும், புறவிசைக்குள்ள என்ன வரும் என்று பார்க்கிறோம். பிறகு நாங்கள் இந்த அகவிசை செயற்பாடுகளோட தொடர்புடைய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் தாட்டசைவன்ற விடயத்தை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இதில் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் எரிமலை செயற்பாடுகள். இது நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். சரியோ? இதில் ஏதும் உங்களுக்கு